அருண்குமார் நினைக்கிற விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எபிசோடு, லாஸ்ட் எபிசோட் பார்த்துருக்கீங்க. அருண்குமார் வந்து அசிங்கப்பட்டு போனாரு. அண்ட் கிறிஷ் வந்து அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு. அவரோட ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்த கிறிஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம முத்துவோட காருக்குள்ள போய் படுத்துக்கிறாரு. ஸோ அவரும் எதிர்பார்க்கல முத்து அந்த நேரத்துக்கு சரியா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முத்துவோட கார் அங்க வர அந்த காருக்குள்ள போய் நம்ம கிறிஷ் வந்து படுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம தப்பிச்சா போதும், நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க, நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கார்ல இறம்பி கிளம்பிட்டாரு. அண்ட் முத்து மீனா 2 பேரும் வர்றாங்க. ஸோ மீனா வா மீனா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு கார்ல போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய செக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப முத்து அங்க இருந்த கான்செப்ட்ல கேட்கிறாரு, என்ன சார் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா ஒரு டெட் பாடியை காரோட டிக்கில வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது, அதனாலதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ உன் டிக்கியை தர அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து டிக்கியை திறந்துட்டாரு. இப்ப அந்த டிக்கிக்குள்ளதான் யார் இருக்கா அப்படின்னா கிறிஷ் இருக்காரு. ஒருவேளை கிறிஷ் இருக்கிறத பார்த்து இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு முத்து தான் அந்த பையனை கடத்திட்டு போறான், முத்து வந்து ஒரு கிட்னாப்பர், குழந்தைய வந்து திருடுறவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா அருண்குமார். அருண்குமார் இந்த விஷயத்தை கண்டிப்பா செய்வான். அருண்குமாருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட மாட்டான். உடனே முத்து மேல பழிய போடு, அவனை ஜெயிலுக்கு அனுப்பு, எங்க இவனுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க, இவன் தாங்க பண்ணிருப்பான், கோர்ட்ல போய் இவனே வாதாடுவாங்க ஜட்ஜு கிட்ட, இவன் தான் பண்ணா என் கண்ணால பார்த்து அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அப்படி செஞ்சவன் தான் இவன். சீதா விஷயத்துல வந்து என்ன பண்ணா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இப்ப ஆப்பு வாங்கிட்டு உட்காந்துருக்கான். இதே மாதிரி மறுபடியும் ஏதாவது ஒண்ணு செய்ய போய் அது வந்து கண்டிப்பா டோட்டலாவே வந்து இவனை சீதா வெறுக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். நீ எப்படி அப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி சீதாவே அவன் வந்து காரி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவன் இந்த விஷயத்தை மறுபடியும் பண்ணானா, சோ அவனுக்கு நல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்துல தலையிடாம இந்த பையன் யாரு என்ன ஏது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை நடத்தணும். ஏன்னா விசாரணை நடத்தினா தெரிஞ்சிடும் இந்த பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வாழையடி வாழையா ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ரோகிணியோட பையன் தான் அப்படின்ற பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். ஏன்னா இந்த பையன் யாரு என்ன ஏது அப்படின்றத கேள்வி வந்தாதாங்க இங்க சூப்பரா இருக்கும். இப்ப வந்து அந்த பையனை பிடிச்சிட்டாங்க, பையன் வந்து உயிரோட தான் இருக்கான், இந்த பையனை நீங்க கடத்திட்டு போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த பையன் யாரு என்ன ஏது அப்படின்னு விசாரணை வரணும். அப்படி ஒருவேளை விசாரணை வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ரோகிணி மாட்டுவாங்க. ரோகிணி மாட்ட டைரக்டர் விடுவாரா? விட மாட்டாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓஹோ எங்கடா ரோகிணி மாட்டுற மாதிரி கதையை எதிர்பார்க்கிறீங்களா, இருங்கடா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வண்டியை திருப்புறேன், உங்களை எப்படி ஏமாத்துறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை இடையில சொருவி விட்டு ரோகிணியை காப்பாத்துறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காது, பட் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். ரோகிணி மாட்ட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ராஜா ராணி அமௌண்ட் கேட்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து டிவி எல்லாம் கொடுத்துட்டீங்க, ஓகே இந்த மாசம் கொடுக்க வேண்டிய பணத்தை எங்க, அதை நீங்க கொடுக்கலையே, அந்த பணத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராஜா ராணி வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கும் பதில் சொல்லணும். என்ன செய்ய போறாருன்னு தெரியல மனோஜ். சோ நாளுக்கு நாள் மனோஜோட கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாவே இருக்குது. பார்க்கலாங்க என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் உங்களை வீடு தேடி வர்ற மாதிரி வரும். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து செய்ய போற பல சூப்பரான சம்பவங்கள்லாம் இருக்குது. அண்ட் ரோகிணி மாட்டுறதுக்கான முதல் அடி, ஏன்னா கிறிஷ் வந்து மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க போறாங்க. தேங்க்யூ.